மற்ற மாநிலங்களில் உள்ள ரவுடிகள் யாரும் இங்கே வந்து எந்த வழக்கிலையும் சம்மந்தப்படலை. சமீப காலத்தில் குறைந்தபட்சம் இல்லை, கடந்த ஒரு 3-4 வருடங்களாக அது மாதிரி எதுவும் நிகழ்வுகள் தெரியலை நமக்கு. பட் அது ரவுடிகள் யாராக இருந்தாலும் சரி, அது எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி தான், எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி தான், அது நம்முடைய கண்காணிப்பில் இருப்பாங்க. கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். பெரிய அதிகாரிகள் சொல்வது போன்று இப்போ இங்கே துப்பாக்கி கலாச்சாரம் வந்து ரவுடிகளை வந்து வாய்ப்பு அப்படிங்கிற போது நம்ம துப்பாக்கியால் வந்து அவங்கள கண்டிக்கிற ஒரு சூழல் வந்து தமிழக காவல்துறை கையில் எடுத்துன்னு சொல்லலாம். இல்லை, அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து உங்களுக்கு கடந்த சில வருடங்களாக பார்த்தோம் அப்படின்னா வந்து துப்பாக்கி பயன்படுத்தி குற்றங்கள் செய்கிறது வந்து இல்லை. ஏன்னா வந்து நம்ம உடனடியாக அதை தடுக்கிறோம். இப்போ இந்த வழக்கில் வந்து துப்பாக்கி கைப்பற்றப்பட்டாலும் அந்த கொலை செய்வதற்கு துப்பாக்கி பயன்படுத்தப்படவில்லை. அந்த குற்றவாளிகளை மேற்கொண்டு நாம் விசாரணை செய்ததில் அவங்ககிட்டருந்து கைப்பற்றியிருந்தோம். பட் கொலை செய்வதற்கு துப்பாக்கி வந்து பயன்படுத்தப்படவில்லை. அதே போல் குற்றவாளிகளை கட்டுப்படுத்துவதற்கு, முக்கியமாக ரவுடிசத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு காவலர்கள், காவல் அதிகாரிகள் வந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு போகிறது வந்து பார்ட் ஆஃப் தி டியூட்டி. ஒன்று, கண் முன்னாடி காவல்துறையினுடைய கண் முன்னாடி எதுவும் மர்டர் போன்ற பெரிய குற்றங்கள் நடந்துடக்கூடாது. ஏன்னா சட்டத்தில் வந்து அது மாதிரியான முயற்சி நடக்கும்போது காவலர்கள் துப்பாக்கியை பயன்படுத்தலாம் என்ற ஒரு இது இருக்கின்றது, சட்டத்தில் இருக்கின்றது. அதே போல் காவல் அதிகாரிகள் இது போன்ற பயங்கரமான ரவுடிகளை ஃபாலோ பண்ணும்போது தங்களுடைய தற்காப்புக்காகவும் துப்பாக்கியை எடுத்து செல்கின்றார்கள். துப்பாக்கியை எடுத்துகிட்டு போகிறது கண்டிப்பாக இது மாதிரியான ஒரு சூழலில் பயன்படுத்துறதுக்காக தான். அதனால் துப்பாக்கியை பயன்படுத்துவதற்காக நாம் எடுத்து செல்கிறது இல்லை. தேவைப்படும் போது மற்றவர்களை காப்பாற்றுவதற்காகவும் காவல்துறையினுடைய தற்காப்புக்காகவும் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் போது கண்டிப்பாக சூழல் அச்சங்கிறத விட நம்ம சட்டப்பூர்வமாக காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்க தயங்காது அப்படிங்கிற ஒரு செய்தியை கண்டிப்பாக சொல்கிறோம். இல்லை, போலி நிருபர்கள் அப்படிங்கிற ஒரு இது வந்து பிரச்சனை இன்னைக்கு புதுசாக வந்ததில்லை, பல காலமாக இருந்துகிட்ருக்குது. அது வந்து காவல்துறையை பொறுத்த வரைக்கும் புகார்கள் வரும்போது கண்டிப்பாக நம்ம கடுமையான நடவடிக்கை எடுக்கிறோம். இப்போ சமீபத்தில் கூட ஒரு புகார் வந்துருக்குது, அதில் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸ்பெசிஃபிக்காக யாராவது பாதிக்கப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம நடவடிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.